எல்லாரும் இணைங்க. டிடி தினகரன், திருமதி சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம் எல்லாரையும் இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் போனாங்களோ எல்லாரும் நம்ம இணைப்போம், எல்லாம் சேர்ந்து. ஆனால் அன்றைக்கு நடந்ததை சொன்னா நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது, விட்டுருங்க. ஆனால் நாங்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக எவ்வளவோ போராடினோம், மன்றாடினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக போராடி பார்த்தோம். முடியல. சரி, முடியல, பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம். அவர் நம்ம கருத்தை அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அவர் எப்பயாவது மாறி அவர் கருத்து மாறி வருவார் என்று பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் கடைசி வரை தன்னை மாற்றிக்கொள்ளாதது மட்டுமல்ல, அதைவிட கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொண்டார். அன்றைக்கு மட்டும் 2024 எல்லோரும் சேர்த்திருந்தார். ஏன்னா இவர் தான் சொன்னோம், நீங்க தான் பொதுச் செயலாளர். அவங்க யாரும் இனிமேல் உங்கள் பொறுப்புக்கு இனிமேல் எந்த அபாயமும் இல்லை. அவர்கள் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் நம்ம தரப்போறதில்லை. ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். எதுக்கு எந்த சமரச முயற்சிக்கும் அவர் தயங்கல. அதை மட்டும் அன்றைக்கு கேட்டிருந்தார்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருப்பார். தான் தலையிலே தன்னை மண்ண வாரி போட்டுக்கின்ற நடையாகி போயிட்டு நம்ம நிலவை. அதை தான் இன்னைக்கு சொல்றோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள், வெளியே சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றாக மீண்டும் கழகத்தில் இணைக்க வேண்டும், அவர்களை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இயக்கமாக உருவாக்க, நீங்க சேர்த்தாலே போதும், அது உருவாயிடும். உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தான் நேற்றும் சொன்னோம், 2024 சொன்னோம், இப்போதும் சொல்றோம். இன்னைக்கும் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக சொல்கிறோம், பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறோம், அனைவரும் இணைங்கள். யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியை காட்டாதீர்கள், யார் மீதும் கோபத்தை காட்டார்கள். உங்கள் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் அவரும் நானும் பல பேரத்தில் நாங்கள் அவர்கிட்ட சண்டை போட்டுப்போம், அவரும் என்கிட்ட சண்டை போடுவார். அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படியே போயிட்டு அடுத்த நிமிஷமே நானும் அவரும் பேசிப்போம், கடுமையாக சண்டை போட்டுப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் அவரும் வந்துடுவார், நானும் வந்துடுவேன். அந்த விதத்தில் நான் அவரையும் குறை சொல்ல, நான் யாரையுமே குறை சொல்ல. நாங்கள் போட்டுப்போம், அது 2 பேருமே கட்சிக்காக தான் போட்டுப்போம். அதில் நான் இப்பயும் சொல்றேன், தனிப்பட்ட முறையில் அவருக்கு மேல இருக்கிற எனக்கு மரியாதை எந்த விதத்திலையும் எப்போதும் குறையாது. அவரை பார்த்தாலே நான் நிறைய தான் போயிடுவோம். ஏன்னா அவர் பார்த்து